ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஜீரக தண்ணி, அதாவது ஜீரா வாட்டர் பற்றி தாங்க முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜீரக தண்ணியை எதுக்கு குடிக்கணும், என்ன நன்மை கிடைக்குது, யாருக்கெல்லாம் சூப்பர் பெனிஃபிட் கிடைக்கும், எப்படி குடிக்கணும், இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இது எல்லாத்தையும் A to Z சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்கிற சில பானங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க. அந்த வகையில் காலையில வெறும் வயிற்றுல நம்ம இந்த சீரக தண்ணி குடிக்கிறதால உடல் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நன்மைகளை தருதுன்னு சொல்லப்படுது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, உடல்ல நச்சுத்தன்மை ஆக்குதல இருந்து காப்பாத்துது. இன்னும் இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை இந்த சீரக தண்ணி நமக்கு வழங்குதுங்க. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாதாரண மசாலால இந்த ஜீரகம் ஒரு பழைய சித்த ஆயுர்வேத மருந்துன்னு சொல்லலாம். இந்த ஜீரக தண்ணியை நம்ம குடிக்கிறதால டைஜஷன், மெட்டபாலிசம், கேஸ், வெயிட் லாஸ், இம்யூனிட்டி, ஸ்கின் க்ளோ, மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், இவ்வளோ பெரிய ரேஞ்சில் பாடிக்கு யூஸ் ஆகுதுங்க. இந்த சீரக தண்ணி குடித்தோம் அப்படின்னா சீரகத்தில் இருக்கிற வைட்டமின் A, வைட்டமின் C, வைட்டமின் E, அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே உடம்புக்குள்ள 100% அப்சர்வ் ஆகும். காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கொள்கிற உணவு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க. பெரும்பாலான நேரங்களில் வெறும் வயிற்றுல டீ, காஃபி குடிக்கிறத வழக்கமாக்கி கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் இது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உண்மையிலே வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்ற உணவுகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிப்பதான் அமையுது. எனவேதான் காலை உணவை தவிர்க்காம எடுத்துக்கிறதும் எடுத்துக்கொள்கிற உணவு ரொம்பவே நல்ல உணவாக எடுத்துக்கிறதும் அவசியமாக கருதப்படுது. அந்த வகையில காலையில வெறும் வயிற்றுல காஃபி, டீக்கு பதிலா வெதுவெதுப்பான ஜீரக தண்ணீர் குடிக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த நன்மையை பயக்கும். ஜீரகமானது அதன் செரிமான, வளர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்காக நன்கு அறியப்பட்டு வருதுங்க. ஜீரகத்தை இரவு முழுக்க தண்ணீர்ல ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல வடிகட்டி தண்ணீரை குடிக்கிறதன் மூலம் சீரக நீர் தயார் செய்யப்படுது. சீரகத்துல வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் போன்றவை நிறைஞ்சிருக்கு. இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. இதை வெறும் வயிற்றுல குடிக்கிறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். எடை இழப்புக்கு உதவுதுங்க. உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புகிறவங்க ஜீரக தண்ணீரை காலைய வழக்கத்தில் சேர்க்கிறது மதிப்பு மிக்க கூடுதலாக இருக்கும். இது உடல்ல கொழுப்பை மிகவும் திறம்பட எரிக்கவும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் உதவுவதாக கூறப்படுது. ஆய்வு ஒன்றில் அதிக உடல் எடை கொண்ட நபர்கள் உடல்ல உள்ள கொழுப்பு மற்றும் இடுப்பு சுற்றளவை கணிசமான அளவு குறைக்கிறதுக்காக சீரகம் உதவுவதாக கூறப்பட்டிருக்கு. இது செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டவும் உணவோட முறிவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் உதவியா இருக்கு. இவ்வாறு சிறந்த ஆற்றல் பயன்பாடு மற்றும் மேம்பட்ட வளர்ச்சிதை மாற்றத்தின் உதவியோட எடையிழப்பை அதிகரிக்குது. கூடுதலா சீரகத்துல இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு குறைக்கும் திறன் போன்றவை இருக்குங்க. இது நீரிழிவு நோய்களுக்கு ஒரு சிறந்த தேர்வா அமையுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சீரக தண்ணியில நன்கு அறியப்பட்ட நன்மைகள்ல இதுவும் ஒண்ணுங்க. செரிமானத்தை மேம்படுத்தும் திறன் அமையுது. சீரகத்துல தைமால் போன்ற சேர்மங்கள் உள்ளதால இது கல்லீரல்ல பித்தம் மற்றும் கணையத்தின் செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்ட உதவுது. இவ்வாறு உணவோட செரிமானத்தை மேம்படுத்தவும் உடல் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் திறமையா உறிஞ்சுவதற்கும் இது உதவியா இருக்கு. ஆய்வு ஒன்றில் ஜீரகம் செரிமான நன்மைகளை தருவதால வீக்கம் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளை போக்க உதவுவதாக கூறப்படுது. எனவே இதை தொடர்ந்து உட்கொள்றதன் மூலம் அமிலத்தன்மை, எரிச்சல் மற்றும் மலச்சிக்கல் போன்ற அபாயங்கள்லேருந்து விடுபடலாம். இது மட்டும் இல்லாம எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, அதாவது IBS போன்ற இரைப்பை குடல் கோளாறுகளின் அபாயத்தை குறைக்க இது உதவியாக கூறப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. சீரகம் இரும்பு, வைட்டமின் C, துத்தநாகம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களின் ஆற்றல் மையமா இருக்குங்க. இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. உதாரணமா வைட்டமின் C ஊட்டச்சத்துக்கள் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை தூண்டுவது அறியப்படுது. மேலும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு இது ரொம்பவே அவசியம்னு கருதப்படுதுங்க. இதுல உள்ள இரும்பு ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவுது. இது ரத்தத்தை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்துங்க. மேலும் துத்தநாகம் உடல்ல பாதுகாப்பு வழிமுறைகளை பராமரிக்குது. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை தொடர்ந்து உட்கொள்றது நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுதுங்க. இதன் மூலம் சளி, காய்ச்சல் மற்றும் இன்னும் பிற நோய்கள்ல இருந்து விடுபடலாம். இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துது. சீரகம் உட்கொள்றதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியுங்க. இது குறிப்பா நீரிழிவு நோய்களுக்கு அல்லது நீரிழிவு ஆபத்துல உள்ளவங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு கூறப்படுது. இது பல்வேறு ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு.
சீரகத்தில் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சுள்ளதாக கூறப்படுதுங்க. இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவுது. காலையில் வெறும் வயிற்றுல சீரக தண்ணீர் குடிக்கிறது ரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்த உதவுதுங்க. மேலும் நாள் முழுவதும் ரத்த சர்க்கரை கூர்முனை அல்லது செயலிழப்பு அபாயத்தை குறைக்க இது உதவியாக இருக்குது. குறிப்பாக இது காலையில் ரத்த சர்க்கரை ஏற்ற இறக்கங்கள் அல்லது இன்சுலின் எதிர்ப்பால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இப்படி காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான ஜீரக தண்ணீர் குடிக்கிறதன் மூலம் பல்வேறு நன்மைகளை நம்மளால பெற முடியும். நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அஜீரணம் இருந்தா ஜீரக தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்லி. இதற்கு ரீசன் என்ன தெரியுமா? உடம்புல கேஸ்ட்ரிக் என்சைம் ப்ரொடக்ஷன் அதிகரிக்குங்க. உணவு விரைவா செரிமானமாகும். ப்ளோட்டிங் பிரச்சனை குறையும். கேஸ் பர்ப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா போகும். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே காம் ஆகும். மீலுக்கு முன்னாடி குடிச்சா அதோட எஃபெக்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். உடல் எடை குறைக்க உதவியா இருக்கு. பெல்லி ஃபேட்டை ஈஸியா ரெடியூஸ் பண்ணலாம். ஜீரக தண்ணி நீங்க குடிக்கிறதால மெட்டபாலிசம் ஸ்பீட் ஆகும். ஃபேட் ஆக்சிடேஷன் அதிகரிக்கும். பெல்லி ஃபேட் ஏரியால இன்ஃப்ளமேஷன் குறையும். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல குடிச்சா வெயிட் லாஸ் ஜர்னி சூப்பரா ஒர்க் ஆகும். கேஸ், ப்ளோட்டிங், ஸ்டொமக் ஹெவினஸ் இது எல்லாத்தையுமே இது குறைக்குதுங்க. டின்னர் அதிகமாக சாப்பிட்டா நாளெல்லாம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே ஜீரக தண்ணீர் கேஸை காம் பண்ணிடும். இதை பற்றி நம்மளோட தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் ஜீரக தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அசிடிட்டி, அல்சருக்கு ரிலீஃப் கொடுக்குது. ஜீரகத்துக்கு நேச்சுரல் கூலிங் அல்லது சூத்திங் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டொமக் வால் இரிட்டேஷனை குறைக்குது. ஹைப்பர் அசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன், கூர்மை வலி இது எல்லாத்தையுமே இது குறைக்க உதவியா இருக்கு. ஸ்கின் க்ளோக்கு இது ஒரு டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யுதுங்க. சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீ ரெடிகல்ஸை ரிமூவ் பண்ணும். பிம்பிள்ஸை கம்மியாக்கும். ஸ்கின் கிளீன் ஆகும். காம்ப்ளெக்ஷன் பிரைட் ஆகுங்க. டெய்லி ஒரு கிளாஸ் டீடாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு டாக்டர்ஸ் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிசிஓஎஸ், பீரியட் பெயின் எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணுது. லேடிஸ்க்கு ஹார்மோனல் பேலன்ஸ்க்கும் ப்ளோட்டிங், கிராம்ப்ஸ் இது எல்லாத்தையும் காம் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. பிசிஓஎஸ் க்யூர் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் சிம்டம்ஸ் ஏற்ற மாதிரி அதிகம் ரிலீஃப் ஆகும். கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது. கியூமின் வாட்டர்லேயே இருக்கிற சொலுபல் ஃபைபர் பவுல் மூமெண்ட்டை சாஃப்ட் ஆக்கிடும். மலம் வராமல் தடைப்படும் வாடிக்கையாக இருந்தால் நாளைக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகும். டயபெட்டிஸ், சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அயன் டெஃபிஷியன்சியை குறைக்குதுங்க. உமனுக்கு அதிகமாக வர அனிமியா ப்ராப்ளத்தை இது தீர்க்குது. சீரகத்தில் அயன் சோர்ஸ் அதிகமாக இருக்குங்க. இதை ரெகுலராக குடித்தோம் அப்படின்னா டயர்ட்னஸ், டிசீனஸ் எல்லாமே குறையும். எப்படி குடிக்கணும் தெரியுமா? ஒரு ஸ்பூன் ஜீரக தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் வாட்டரில் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருங்க. மார்னிங் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாயில் பண்ணியும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கலாம் தெரியுமா? 1லேருந்து 2 கிளாஸ் குடிக்கிறது போதுமானது. அதுக்கு மேலே குடிக்க வேணாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதனால சில பக்க விளைவுகளும் ஏற்படுங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதிக அளவில் குடித்தோம் அப்படின்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். 2 கிளாஸ்க்கு மேலே குடித்தா ஒவ்வொருத்தருக்கும் சூட் ஆகாதுங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் மிக அதிகமாக குடிக்கக்கூடாது. குறைந்த அளவு குடிக்கிறது ஃபைன். லோ பிபி உள்ளவங்க ஜீரகம் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும் டெண்டன்சி இருக்குங்க. ஆல்ரெடி பிபி குறைவாக இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், கிட்ஸ்க்கு கோலிக் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக குடிக்கிறதால பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஸ்டொமக் இரிட்டேஷன் வரலாம். எம்டி ஸ்டொமக்கில் அதிக ஹீட் பாடி உள்ளவங்க குடிக்கிறது டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். லெமன் ஜீரக தண்ணி இது வெயிட் லாஸ்க்கு சூப்பர் காம்போன்னு சொல்லலாம். ஹனி சேர்த்தா ப்ளோட்டிங் க்யூர் பண்ணும். ஜிம் பிஃபோர் இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். நைட்டு ஹெவி டின்னருக்கு பின்னாடி குடித்தோம் அப்படின்னா ரிலீஃப் கொடுக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜீரக தண்ணியோட நன்மைகள் யாருக்கெல்லாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணும், இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா, எப்படி தயாரிக்கணும்னு இது எல்லாத்த பற்றியுமே நம்ம சொல்லிட்டோங்க. நீங்கள் எதை தினசரி லைஃப்பில் சேர்த்தா உடம்பு க்ளீன், லைட், ஆக்டிவ், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஜீரக தண்ணியை குடிச்சிருக்கீங்களா? இதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.